உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது வரைக்கும் அந்த கருடன் மலையை தேடி போனவங்க யாருமே உயிரோட போனதா சரித்திரமே கிடையாது. தேவையில்லாத வேலை. வந்த வழிய திரும்பி போயிடு. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லன்னா விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு அந்த ஆண்டவன் துணை இருக்கிறான், அவன் எனக்கு வழி காட்டுவான். சரிம்மா, அப்புறம் ஓ இஷ்டம். நெல்லுமா. கருடன் மலைக்கு போறதுக்கான வழி எனக்கு தெரியும். நான் உனக்கு சொல்றேன், கொஞ்சம் திரும்பமா. அம்மா திரும்பி பாருமா, நான் உனக்கு வழி சொல்றேன். பின்னால திரும்பி பார்க்காம நேர் வழியா போய்கிட்டே இருமா. வழி தெரியணுமா வேண்டாமா? திரும்பமா சொல்றேன். இல்லம்மா, நான் பின்னால திரும்ப மாட்டேன். உங்களால வழி சொல்ல முடிஞ்சா எனக்கு முன்னால வந்து சொல்லுங்க, இல்லன்னா விட்டுருங்க. தெய்வ சக்தி ஆரம்பிக்கும் இடத்துல இருந்து ராணி தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சதுனால எந்த காரணத்தாலும் ராணிய உன்னை ஒண்ணுமே தாக்க முடியாது. அந்த ராணிய முன்னாடி இருந்து தாக்குனா அது நமக்கு எதிர்வினையா மாறிடும். அதனால முன்னாடி போற ராணிய ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவளோட கவனத்தை செதற வச்சு உன் பக்கம் திரும்ப வச்சு அதுக்கப்புறம் உன் மந்திர சக்தியை பயன்படுத்தினா மட்டும்தான் ராணிய தடுத்து நிறுத்த முடியும். அம்மா, நான் உனக்கு உதவி செய்யறதுக்காக தானம்மா திரும்பி பார்க்க சொல்றேன். எனக்கு கால்ல முள்ளு குத்திருச்சுமா. கொஞ்சம் ஒரே ஒரு முறை திரும்பி பாருமா. ஏதோ ஒரு துஷ்ட சக்தி தான் நம்ம கவனத்தை செதறடிக்க பாக்குது. கடவுளே, எப்படியாவது இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து என்னை காப்பாத்து. மோலே, உன்னோட பயணத்தை கிழக்கு திசையை நோக்கி ஆரம்பி. நீ போகும்போது கண்டிப்பா அந்த துஷ்ட சக்திகளோட இடையூறு வரும். ஆனா எந்த ரூபத்துல வந்திருக்கிறது துஷ்ட சக்தி தான்னு நாங்க 3 பேரும் உனக்கு தெரியப்படுத்துவோம். ராணி, நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எக்காரணத்தை கொண்டும் பின்னாடி மட்டும் திரும்பி பாத்துறாத. நீ போற இடத்துல முதல்ல பிரச்சனை வரும்போது உன் கழுத்துல இருக்கிற மாலையை கழட்டி எந்த திசையில இருந்து உனக்கு பிரச்சனை வருதோ அந்த திசை பக்கம் திரும்பாம மாலையை மட்டும் தூக்கி எறிஞ்சிரு. மத்ததெல்லாம் அந்த கடவுள் பார்த்து பாரு. என்னம்மா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், உனக்கு காது கேட்கலையாம்மா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.